கை தூக்குனது போதும். கை தூக்கி என்ன பண்றது? பாதி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றீங்க. மேம் நான் உங்களுக்கு கால் கூட பண்ண மேம். ஃபோன் சைலன்ட்ல இருக்குப்பா. சரி ஓகேப்பா. சீக்வென்ஸ் பார்க்க போறோம்ப்பா இன்னைக்கு. என்ன பார்க்க போறோம்? சீக்வென்ஸ் பார்க்க போறோம்ப்பா. சீக்வென்ஸ் எதுக்காக அப்படின்னா இப்போ பிரைமரி கீ அப்படிங்கிறது என்னது? டூப்ளிகேட்ஸும் நல் வேல்யூ இருக்காது மேம். யூனிக்கா இருக்கும். யூனிக்கா இருக்கும். கரெக்ட்டா? அப்ப யூனிக்கா இருக்கிற காலம்க்கு நான் ஒரு சீக்வென்ஸ் ஐடி கிரியேட் பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எம்ப்ளாயி டேபிள் இருக்கா? நமக்கு எம்ப்ளாயி டேபிள்ல யூனிக்கான காலம் எது? எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி ஐடிங்கிறது யூனிக்கான காலம். கரெக்ட்டா? எனக்கு எம்ப்ளாயீஸ் டேபிள்ஸ்ல யூனிக்கான காலம் எது? எம்ப்ளாயி ஐடி. சரியா? அந்த எம்ப்ளாயி ஐடில பாருங்க ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? 100 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. until எது வரைக்கும் இருக்கும்? எது வரைக்கும் இருக்கும்பா? அது டேட்டா எது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கோமோ அது வரைக்கும் என்ன இருக்கணும்? கரெக்ட்டா? ஹலோ ஓகே புரியுது மேம். ஓகேவா? சீக்வென்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ நான் 100ல இருந்து எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு until டேட்டா எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் நான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? நான் டேட்டா எது வரைக்கும் ஜெனரேட் அது வரைக்கும் இன்சர்ட் ஆகிட்டே இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. எனக்கு வந்து என்ன பண்ணனும் அப்படினா சீக்வென்ஸ் வந்து 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நான் எது வரைக்கும் டேட்டாவை நான் கொடுக்கறேனோ அது வரைக்கும் எனக்கு சீக்வென்ஸ் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படி என்ன பண்ணிடுவாங்க? ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? சீக்வென்ஸ் மேம் என்னோட சவுண்ட் வரல. யார் அது? ஓகேவா? சரி ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படினா சீக்வென்ஸ 100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணனும்ன்ற நினைக்கிறோமோ அது வரைக்கும் எனக்கு வந்து டேட்டா ஜெனரேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சீக்வென்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத அப்ப பார்க்க போறோம். சரியா? ஓகே. சீக்வென்ஸ் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படினா create sequence sequence name. இங்க என்ன கொடுத்துட்டேன்? create sequence name. ஓகே need to start with எதுல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிருக்கேன்? எனக்கு சீக்வென்ஸ் 1ல ஸ்டார்ட் ஆகணும். இன்கிரிமென்ட் பை எதுல இன்கிரிமென்ட் ஆகணும்? 1ல இன்கிரிமென்ட் ஆகணும். சீக்வென்ஸ் ஸ்டார்ட் வித் 1ல ஸ்டார்ட் ஆகணும். இன்கிரிமென்ட் பை எதுல எனக்கு இன்கிரிமென்ட் ஆகணும்? 1ல இன்கிரிமென்ட் ஆகணும். மேக்ஸ் ஆஃப் எனக்கு மேக்ஸிமம் சீக்வென்ஸ் வந்து எனக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொண்ணா இன்கிரிமென்ட் ஆகி மேக்ஸிமம் சீக்வென்ஸ் எது வரைக்கும் எனக்கு ஜெனரேட் ஆகணும்னு சொல்றேன்? 20 வரைக்கும் ஜெனரேட் ஆகணும்னு சொல்றேன். இந்த மேக்ஸ் ஆஃப் நான் கொடுக்காமயும் இருக்கலாம். தட் இஸ் ஆப்ஷனல். ஆனா அந்த ஸ்டார்ட் வித்தும் இன்கிரிமென்ட் பையும் கம்பல்சரி கொடுக்கணும். புரியுதாப்பா? இந்த ஸ்டார்ட் வித்தும் இன்கிரிமென்ட் பையும் கம்பல்சரி கொடுக்கணும். ஓகேவா? எனக்கு எந்த சீக்வென்ஸ் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லணும். எத்தனையா இன்கிரிமென்ட் ஆகணும்ங்கிறது சொல்லணும். புரியுதாப்பா? என்ன கொடுத்திருக்கேன்? create sequence name start with என்ன கொடுத்திருக்கேன்? 1 increment by எனக்கு 1 increment ஆகணும். max of value 20 கொடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்? sequence நான் create பண்ணிட்டேன். sequence already created. ஓகேவா? இப்போ சீக்வென்ஸ்ல பார்த்தோம் அப்படினா நமக்கு ரெண்டு attributes இருக்குப்பா. சீக்வென்ஸ்ல என்ன இருக்கு? ரெண்டு attributes இருக்கு. one is next val, another one is curval. ஓகேவா? next val அப்படிங்கிறது எதுக்காக அப்படினா நான் இப்போ சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணோனே அந்த சீக்வென்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடணும்? ட்ரிகர் பண்ணிடணும். அந்த சீக்வென்ஸ் எடுத்து நான் என்ன பண்ணிடணும்? ட்ரிகர் பண்ணிடணும். ட்ரிகர் பண்ணிவிட்டா மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படினா அந்த சீக்வென்ஸ் வந்து என்ன ஆகும்? ட்ரிகர் ஆகும். ஃபார் சப்போஸ் நான் என்ன பண்றேன் அப்படினா நான் வந்து நான் வந்து இப்போ என்ன பண்றேன்? ஏற்கனவே கிரியேட் பண்ண சீக்வென்ஸை டிரா பண்ணிடுறேன். டிரா பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னா draw sequence name. What is the syntax? Draw sequence name. Okay va? I'm just dropping the sequence here. Okay? I'm just stopping the sequence, just dropping the sequence here. Drop sequence name. Okay, I'm just dropping here. Drop பண்ணிட்டேன். திருப்பி நான் என்ன பண்றேன்?
சீக்வென்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, நான் என்ன பண்றேன், திருப்பி அந்த சீக்வென்ஸை கிரியேட் பண்றேன். சீக்வென்ஸ் இஸ் கிரியேட்டட். ஓகே, now the sequence is created. I'm just need to triggering the sequence. I just need to trigger the sequence. நான் என்ன பண்ணனும், இப்ப சீக்வென்ஸை ட்ரிகர் பண்ணிடணும். ஓகேவா, நான் சீக்வென்ஸை ட்ரிகர் பண்ணனும் அப்படினா அதுக்கு நான் என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணனும் அப்படினா next val அப்படிங்கற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணனும். என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணனும், next val அப்படிங்கற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணனும். என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணனும், next val அப்படிங்கற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணனும். select நான் என்ன கொடுத்திருக்கேங்க, select sequence name dot இங்க என்ன கொடுத்திருக்கேன், next val from dual கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படினா எனக்கு first sequence is generated. okay, first sequence is generated. okay, again this again sequence is generated, third sequence is generated, fourth sequence is generated, fifth, sixth, seventh, eighth, ninth, 10th. I'm 9 just 10. I'm stopping here. okay, okay, நான் என்ன பண்ணிட்டேன், சீக்வென்ஸை 11ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு தெரியாது இந்த சீக்வென்ஸ் வந்து எதோட ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. கரண்ட்லி இந்த சீக்வென்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா நான் இப்ப என்ன போய் யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் வேல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் வேல்ங்கிற ஆட்ரிபியூட். I need to use next val attribute. why because sorry, I'm using here curval attribute. எதுக்காக நம்ம curval attribute இங்க யூஸ் பண்றோம், current curvelங்கற attribute யூஸ் பண்றோம். இப்போ current sequence where stop, where it stop, level. okay, again I am increasing means again I am increasing. okay, I'm just need to see where the sequence stop means I'm just using select sequence name dot curvel from which table. okay, I'm increasing again. okay, what is the error here, why the sequence is showing here, maximum value is 20 வரைக்கும் என்ன ஆனிச்சு, எனக்கு sequence increase ஆனிச்சு. 20 வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, sequence increase ஆனிச்சு. increase ஆனோட என்ன ஆச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு எல்லாருக்கும் புரியுதாப்பா, ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு புரியுதா, புரியுது மேம். சீக்வென்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக, யூனிக்கா நம்பர் ஜெனரேட் பண்றதுக்காக மேம். சீக்வென்ஸ் நம்பரை ஜெனரேட் பண்றதுக்காக. ஓகே, சூப்பர். அதுல நம்ம லிமிட் செட் பண்ணிக்கலாம், எது வரைக்கும் ஸ்டார்ட் பண்றது இல்ல எப்படி இன்கிரிமென்ட் எப்படி பண்றது பண்ணிக்கலாம். 2 இன்கிரிமென்ட். அந்த இன்கிரிமென்ட் வந்து மேனிட்டரியா, ஆமா மேம். இன்கிரிமென்ட் மேனிட்டரியா, ஸ்டார்ட் மேனிட்டரியா, மேனிட்டரி, ஸ்டார்ட் வித் அப்புறம் இன்கிரிமென்ட் பை ரெண்டுமே மேனிட்டரி மேம். மேக்ஸ் ஆஃப் வேல்யூ இட்ஸ் மேனிட்டரி இல்ல மேம், தேவையில்லை மேம். ஓகே, அது போட்டால் நோ மேக்ஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்னு கொடுத்தனா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் வேல்யூவே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நான் நோ மேக்ஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்னு கொடுத்தனா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, புரியுதா? ஓகே, மேக்ஸ் ஆஃப் வேல்யூ கொடுத்தா மேக்ஸ் ஆஃப் வேல்யூ பக்கத்துல எவ்வளவு நம்பர் வரைக்கும் மேக்ஸ் ஆஃப் வேல்யூ ஜெனரேட் ஆகணும்னு கொடுக்கணும். நோ மேக்ஸ் ஆஃப் வேல்யூனா இன்கிரிமெண்ட் ஆகிட்டே இருக்கலாம், நான் எவ்வளவு டேட்டா கொடுக்குறேனோ அது வரைக்கும் இன்கிரிமெண்ட் ஆகிட்டே இருக்கலாம்னு அர்த்தம். வாட் ஆர் தி டூ attributes in sequence? Next val, curvel. What is the purpose of next val? You need to trigger the sequence. Okay, what is the purpose of curvel? You need to see the where the sequence is stopped. Okay, okay. Now we are going to implement to the directly table. Okay, we are going to implement this sequence. I am just dropping here the sequence. I am just dropping here sequence. Okay, sequence is drop. Again I am creating sequence. Now sequence is created, right? Now sequence is created. What is the structure of creating the table? Create table. Okay, create table name, then open the parenthesis. Data types. Okay, I'm just here giving number. Okay, var char of
Okay. Okay. What is this missing? Create table, table name. என்ன மிஸ் ஆகுதுன்னு கரெக்டா சொல்லுங்க. Exactly. என்ன மிஸ் ஆகுது? Where care of என்ன கொடுக்கணும்? Need to give value கொடுக்கணும். Okay. Need to give value here, right? Okay. Now the table is created. Now I need to insert some value, right? Okay. What is the structure of insert? Insert into table name. First I need to give the column, right? Okay. Say okay. I come to your way one. Okay. I give here value. Okay. What is the first? First I need to insert the sequence. First I need to insert the sequence. So I give here first sequence. Okay. Sequence dot I need to give here next val. Okay. The sequence is automatically generated. This is the value of first column, T1 column always. This is the value of T1 column always. Okay. So again I give the hard coded value. Hard coded value means what? Hard coded value means what? Hard coded value is what is the meaning of hard coded? Hard coded means some values need to be hard codedly. Okay, not dynamically. Statically we give some value means that is the hard coded value. Okay, what is the difference static and dynamic? Dynamic means it's simultaneously changed. Okay, it's repeatedly changed. Static means that value cannot change. Okay, so I give here the static value. Okay. Now what is the result? How to see the table? From which table? Okay. Now see the result. நம்ம எங்கயாவது 1ங்கிறது இன்சர்ட் பண்ணிருக்கோமா? 1ங்கிறது எங்கயாவது கொடுத்திருக்கோமா? We are inserting any here 1. Just we are using only this sequence. Again I am using this insert. Again. Just I am giving here Java 1, Java 2, Java 3, Java 4, Java 5, Java 6. Okay. I'm just inserting the all rows. Okay. Now I'm executing this. See. Now the sequence is generated automatically. For suppose I need to sequences need to generate. Just I'm dropping here. Sequences I need to generate from 100. Okay. And again I create the sequence. Now delete from what will happen here? What is the syntax of delete? Delete table. Delete table. Data only delete. What is the syntax for delete? தெரியுமா தெரியாதா? delete ஓட syntax என்னது? delete ஓட syntax என்னது? அத போடுறேடா பார்த்து கூட சொல்ல மாட்டீங்களாடா? delete from table name. That's all. Okay. Okay. திருப்பி நான் என்ன பண்றேன்? delete பண்ணிட்டேன். All the data is deleted, right? I'm just inserting again
just I'm selecting the table. Sequence will start with 100. You people understand, right? What happened here? என்ன நடந்துச்சு இப்ப? என்ன நடந்துச்சு புரியுதா? ஆன்லைன்ல உங்களுக்கு புரியுதா? என்னப்பா பண்ணோம் இப்ப? புரியுது மேம். என்ன பண்ணோம் இப்ப? நம்ம சீக்வென்ஸ் வந்து 100 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 100 ல இருந்து நமக்கு சீக்வென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நம்ம இங்க 100 ங்க எதை வேல்யூ கொடுத்திருக்கோமா? இல்ல மேம், அந்த கரெக்ட்டா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கொரியில 100 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். நம்ம கொரி நம்ம எழுதி இருக்கோம். கொரி சீக்வென்ஸ் நம்ம கிரியேட் நான் பண்ணிருக்கோம். இங்க 100 ன்னு டேபிள்ல இன்சர்ட் பண்ணிருக்கேனா? நோ மேம். இங்க அதை இன்சர்ட் பண்ணிருக்கேனா? எப்படி இது ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகுதுன்னு கேக்குறேன். இன்கிரிமெண்ட் பை 100 ல இருந்து சீக்வென்ஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் இன்கிரிமெண்ட்ல இருந்து ஒவ்வொண்ணா ஸ்டார்ட் இன்கிரிமெண்ட். ஓகே, சீக்வென்ஸ். ஓகே, நான் இங்க இன்சர்ட் கொரியில நான் இங்க 100 110 ன்னு இங்க போட்டுருக்கேனா? அப்புறம் எப்படி எனக்கு இன்சர்ட் ஆகுதுன்னு கேக்குறேன். TRE ன்னு ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் வெல் நீங்க கொடுத்திருக்கீங்க மேம். நெக்ஸ்ட் வெல் நீங்க கொடுத்திருக்கீங்கல மேம். என்ன பண்ணிட்டோம்? சீக்வென்ஸ் நேம் டாட் நெக்ஸ்ட் வெல் போட்டோம். அப்ப என்ன ஆயிடும்? நான் ஒவ்வொரு வாட்டையும் நான் இன்சர்ட் டேட்டாவை இன்சர்ட் பண்றப்ப என்ன ஆகும்? எனக்கு ஒவ்வொரு நம்பர் சீக்வென்ஸ் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? ஓகே மேம். புரியுதா? இளமாரி புரியுதா? மேம் அந்த TRE என்ற சீக்வென்ஸ்க்கு எழுதிருக்க சின்டாக்ஸ் காமிங்க. அந்த 100 ன்னு ஸ்டார்ட் வித் 100 ன்னு போட்டுருப்பீங்கல்ல. create sequence name start with 100 increment by 1 no maximum value. Okay, noted down. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க மேக்ஸ் வேல்யூ ஆஃப் என்னப்பா புரியல? இந்த இடத்துல நீங்க மேக்ஸிமம் வேல்யூ 106 your voice is breaking. அந்த 106 வரையும் தான் ஜெனரேட் ஆகுது தானே? என்ன சொல்றீங்க? ஹலோ, வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகுது. ஆடியோவோ பின்னாடி ரொம்ப சத்தம் வருது. நோ மேக்ஸ் வேல்யூன்னு கொடுத்துட்டீங்கல்ல மேம். ஓகே, அந்த நோ மேக்ஸ் வேல்யூன்றதுல கொடுக்காம மேக்ஸ் வேல்யூ ஆஃப் 106 ன்னு கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது 106 வரையும் மட்டும் தானே நமக்கு கிரியேட் நெக்ஸ்ட் லெவல் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன்? சீக்வென்ஸை டிரா பண்றேன். ஓகேவா? சீக்வென்ஸை டிரா பண்றேன். இப்போ இங்க என்ன கொடுக்கணும்? ஏற்கனவே என்ன கொடுத்திருந்தோம்? மேக்ஸ் ஆஃப் வேல்யூ, நோ மேக்ஸ் ஆஃப் வேல்யூ கொடுத்திருந்தோம். கரெக்ட்டா? இங்க நான் மேக்ஸ் ஆஃப் வேல்யூ என்ன கொடுக்கிறேன்? 105 கொடுக்கிறேன். 105 கொடுக்கிறேன். சீக்வென்ஸை திருப்பி கிரியேட் பண்றேன். ஐ அம் ஜஸ்ட் கிரியேட்டிங் சீக்வென்ஸ் ஹியர். I am just creating the sequence. Again I am deleting the data. Now I need to try to insert. What is the error here? What is the error here? Cannot be instant because what? நீங்க கொடுத்திருக்கீங்க 5 வரையும் தான் வந்திருக்கும். மேக்ஸ் ஆஃப் வேல்யூ எது வரைக்கும் தான் இருக்கு? பொட்டெழுத்துல சீக்வென்ஸ் அப்படிங்கிற எரர் வந்துட்டாலே நம்ம போய் சீக்வென்ஸ் தான் செக் பண்ணணும். கரண்டா சீக்வென்ஸ் எதுல இருக்கு, நம்ம மேக்ஸிமம் வேல்யூ என்ன கொடுத்திருக்கோம். புரியுதா? புரியுதா? சரி, ஒரு காலம்க்கு மேக்ஸிமமா எவ்வளவு சீக்வென்ஸ் வேல்யூ ஜெனரேட் ஆயிருக்குன்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கலாம்? select max வந்துரும்பா. select max of particular column name போட்டா என்ன வந்துரும்? புரியுதா என்ன சொல்றேன்னு? சீக்வென்ஸ் இதோட ஸ்டாப் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எதோட ஸ்டாப் ஆயிருக்கு? 105 வரை. சீக்வென்ஸோட லாஸ்டா எது வரைக்கும் ஜெனரேட் ஆயிருக்கு? 105 வரைக்கும் ஜெனரேட் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க எது வரைக்கும் ஜெனரேட் ஆயிருக்கு? 105 வரைக்கும் ஜெனரேட் ஆயிருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன்? ஒரு டெஸ்டிங்காக சீக்வென்ஸ் எது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்னு தெரியாதுல்ல, அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா TRE ட்ரீ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கருவல் கொடுத்து பார்க்கறேன். என்ன கொடுத்து பார்க்கறேன்? கருவல். ஓகே, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ எனக்கு என்ன ஆகும்? சீக்வென்ஸ் இதோட ஸ்டாப் ஆயிருக்குன்னு காமிக்கும். நம்ம என்ன டேபிள் யூஸ் பண்ணோம்? சீக்வென்ஸ் 105 வரை ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்?
இதோட ஸ்டாப் No, I'm just executing sequence only here. I'm just using sequence only here, not the table, not the column here. I'm just using the sequence. Where the sequence is stopped, I'm just seeing the where the sequence is stopped. Okay. Okay. Now I'm trying to increasing the sequence. Now I'm trying to increase the sequence. Where is the next well? Okay, no problem. I'm using here the next well. Okay. Error adigina because of I'm just giving the max of value 105, so the error is came here. Okay ma, I'm just need to create the and try to create the sequence means just showing the error because of I giving the max of value 105, so that the error is came. Clear? Clear? Sequence is clear to you, right? புரியுதா? இளமாறன், ஆனந்த கிருஷ்ணன், பவன்யா. புரியுது மேம். ஓகே. ஏதா டவுட் இருக்கா? சீக்வென்ஸ்ல எத்தனை அட்ரிபியூட்ஸ் இருக்கு? 2 attributes ma'am. 2 attributes ஆ? என்ன ஃபர்ஸ்ட் attribute என்ன, செகண்ட் attribute என்ன? First attribute next well, second attribute curval. ஓகே ஓகே. ஓகேப்பா. சரி, நம்ம பேலன்ஸ் கிளாஸ் வந்து நாளைக்கு பார்ப்போம். இங்க ஆஃப்லைன் கிளாஸ் வந்தவங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம பேலன்ஸ் நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? கூட காலம் நாளைக்கு பார்ப்போம். சரியா? மேம் சப்போரிஸ்ல 2 டாபிக் ரிமைனிங் இருக்கு மேம், அதுவும் மேம். சரி, அது எடுக்கலாம். அது நாளைக்கு எடுக்கலாமா? நாளைக்கு ரிமைனிங் 2 இருக்கு. பிளஸ் இந்த சூடோ காலமே நாளைக்கு எடுத்துறேன். சரியா? ஓகே மேம். சரி, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.